அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் ஃபுல் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் அப்படியே எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னீஷியன் வந்திருக்காரு. அவர் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடியே டவர், ஜியோ டவர் அவைலபிளில் இருக்குது. அதனால் யூபிஆர் டிவைஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் சொல்லியிருக்காரு. அந்த டிவைஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டரில் டவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூபிஆர் என்ற டிவைஸ் மட்டும்தான் வைப்பாங்க. அதுவே போதுமான அளவு. அவங்களுக்கும் வேலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது டெக்னீஷியன் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு யூபிஆர் டிவைஸ் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது, டக்கு டக்குன்னு மாட்டி விட்டு போயிடுவோங்க. டவர் கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க சொன்னாங்க. இதுதாங்க அந்த அலைன்மெண்ட் ஆங்கிள்ங்க. இதுதாங்க அந்த யூபிஆர் டிவைஸ். அதாவது இது ஒரு தனி டிவைஸுங்க. சொல்லப்போனால் இதுவும் ஒரு ஆண்டனா டைப் தாங்க. அதாவது வீட்டு பக்கத்துலேயே, அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே டவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டனாவை தாங்க அவங்க மாட்டுவாங்க, யூபிஆர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க அந்த ரவுண்ட் ஆண்டனா இருக்குது இல்லைங்க. அதாவது ஒரு 3 கிலோமீட்டரில் 4 கிலோமீட்டரில் டவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் ஆண்டனாவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதனுடைய ஒரு பார்ட் டிவைஸ் தாங்க இது. இதையும் அந்த டெக்னீஷியன் தெளிவாக சொன்னார். அதாவது வீட்டு பக்கத்துலேயே டவர் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வேலைகள் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த ஆண்டனா பாருங்கள். இது லாங்காக டவர், அது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு டவர் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டனாவை மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த ஆண்டனாவை மாட்டும்போது டெக்னீஷியன் சொன்னது என்னென்னா, சவாலாக தாங்க இருக்கும் எங்களுக்கு. அது இல்லாமல் அந்த டவருக்கு நேராக வச்சு கரெக்டாக சிக்னல் செட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிரும். எங்களுக்கு யூபிஆர் டிவைஸ், அதாவது ஃபஸ்ட்டு காட்டின டிவைஸ், அது டவர் வீட்டு பக்கத்துலேயே அல்லது பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வேலைகள். டெக்னீஷியன் மாட்ட ஸ்டார்ட் பண்ணி டவர் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடுக்கு நேராக அவருடைய ஆங்கிளை வச்சு அழகாக சூப்பராக ஃபிட் பண்ணிகிட்ருக்காருங்க. கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணுறாரு. டவர் பாருங்கள், நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது ஜியோ டவர். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிவைஸ் யூபிஆர் டிவைஸ் எங்களுக்கு மாட்டினா பிரச்சனையே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் சொல்லிக்கிட்டே மாட்டிகிட்டு இருந்தாருங்க. அதுவே அந்த ரவுண்டு டிவைஸ் மாட்டும்போது எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டவர் எந்த சைடு இருக்கோ அதுக்கு நேராக வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணணும். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெக்னீஷியன் சொல்லிக்கிட்டே ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அந்த வீட்டு கஸ்டமர் எதனால் ஜியோ ஏர் ஃபைபரை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி நேர் ஆப்போசிட்லேயே ஜியோ டவர் இருக்கிறனால தான் அவர் செலக்ட் பண்ணார். அதனால் டெக்னீஷியனுக்கும் கொஞ்சம் வேலைகள் ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அதனால் நீட்டாக அவர் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்காரு. கரெக்டாக பாருங்கள் அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபரை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டவர் எந்த சைடு இருக்குது, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குதா அப்படி சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பின்னாடி நீங்கள் யோசிக்கக்கூடாது. டெக்னீஷியன் ஒரு ஸ்க்ரூ இல்லாமல் நீட்டாக போட்டு பக்காவாக டைட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதுவும் டவருக்கு நேராக. இதுதாங்க யூபிஆர் டிவைஸு. அந்த ஆண்டனா டைப்பில் இருக்கிறது லாங்காக டவர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபிட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சவால் தான். டெக்னீஷியன் சொல்லிக்கிட்டே தான் அவர் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே வீட்டு கஸ்டமர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தோம். நீங்கள் என்ன பிளான் எடுத்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டோம். 30 MBPS எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக போச்சு. வீட்டுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஏகப்பட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீட்டு பர்பஸுக்கு கண்டிப்பாக 30 MBPS போதுமான அளவுங்க. நீங்கள் 100 MBPS இல்லைனா 200 MBPS இல்லைனா 300 MBPS இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஃபைபரை பொறுத்தளவுக்கு அப்பப்போ ஸ்பீடு கம்மியாகுங்க. அதனால் நீங்கள் 30 MBPSக்கு போகிறது ரொம்ப போதுமான அளவு கண்டிப்பாக இருக்குங்க. கேபிளை பொறுத்தளவுக்கு RJ45 கேபிள் தாங்க அவங்க போட்டு கொடுக்குறாங்க. இந்த RJ45 கேபிள் எவ்வளோ வேணாலும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க. எனக்கு இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட டெக்னீஷியன் சலிக்காமல் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. பரவாயில்லைங்க. ஒவ்வொரு இடத்துல தான் சர்வீஸ் ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ஊரில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஜியோ பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. லாங்காக இருந்துச்சு அப்படின்னா டவர் கண்டிப்பாங்க ஜியோ ஏர் ஃபைபரை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. டெக்னீஷியன்ட்ட நான் கேட்டது வரைக்கும்
நாங்கள் லாங்காக இருக்கிற டவருக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தர மாட்டோங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் அந்த கஸ்டமருக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து டவர் வந்து பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நாங்களே வந்து டக்குன்னு போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி டெக்னீஷியன் வந்து நேரடியாக நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாருங்க. வீட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். அப்போ கேட்கும்போது அவர் சொன்னார், ஏர்டெல் ஏர் ஃபைபர் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே டவர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஏர்டெல்லை பொறுத்தளவுக்கு வந்து சிட்டி சைடு ஓகேங்க. உங்களுக்கு ஜியோவோட ஃபைபர் அல்லது ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் 6379173645. இந்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோங்க. புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் இதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் உடனே செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியாவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் அல்லது ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்க முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோங்க. நேரடியாக டெக்னீஷியன் உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு நாளைக்குள்ளே மாட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டெக்னீஷியன்ட்ட கேட்கும்போது நீங்கள் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கிற டவர்லலாம் நீங்கள் வந்து மாட்டியிருக்கீங்களா, அதாவது வந்து அவ்வளோ தூரம் சிக்னல் பிடிச்சி மாட்டி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் டீட்டெயிலாக சொன்னார், ஆமாங்க அவ்வளோ தூரம் மாட்டி கொடுத்துட்டு தான் 4-5 கஸ்டமர் ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டாங்க, எங்களுக்கு கனெக்ஷனே வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி வந்து இன்டர்நெட் இஷ்யூ வரனால. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கனெக்ஷன் தான் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவர் வந்து சொன்னார். இது தாங்க 2வது டிவைஸு. இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்காக இருக்கிற, அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டவரில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது தாங்க ஜியோவுடைய செட்டாப் பாக்ஸுங்க. ஸோ செட்டாப் பாக்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ணலாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர வடிவில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எம்ஐ பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் எல்லாம் நல்லா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, ஜியோன்னு சொல்லி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து எல்இடி பல்ப், ரெட் கலரில் ஒரு எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏர் போகிறதுக்காக இருக்கலாங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட்டில் டிசி பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி பார்த்ததில் வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த பாக்ஸ் கூட கொஞ்சம் லேகிங் ஆச்சு. ஸோ இந்த பாக்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஸ்பீடும் கொஞ்சம் தரமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த 2 மாதம் கனெக்ஷனுக்கு எவ்வளோ கட்டுவோம்? 2500 கட்டுவோமா? ஆனால் ஜியோ தரப்புலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குற ப்ராடக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 35,000 வரைக்கும் இருக்குங்க. யாருங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க? கண்டிப்பாக மக்கள் வந்து பயன்படுத்தணும், அனைவரும் வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஜியோ வந்து இதை வந்து கையில் எடுத்தாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ ஜியோவுடைய ரிமோட் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுடைய பட்டன் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மென்மையாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதிலேயே ஓடிடி பட்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்து இன்பில்ட்டாகவே கொடுக்குறனால நீங்கள் ஓடிடின்னு தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக ஓடிடிக்குள்ளேயே உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா RJ45 கேபிள் செட்டாப் பாக்ஸில் இன்பில்ட்டாகவே வைஃபை கொடுத்துருக்கனால நீங்கள் ரவுட்டர்லேருந்து நேரடியாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செட்டாப் பாக்ஸுக்கு வைஃபை மூலமாக நீங்கள் இன்டர்நெட் கொடுத்துக்கலாங்க. இது வந்து அடிஷ்னலாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து வைஃபை கொஞ்சம் லேகிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த RJ45 கேபிள் ஈத்தர்நெட் கேபிளை போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரவுட்டரை அன்பாக்சிங் பண்ணலாங்க. ஸோ ரவுட்டருடைய பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே ஏர் ஃபைபர் ஹோம் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லோகோவையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பீச்சர்ஸ் எல்லாம் அட்டை பாக்ஸ்லேயே அவங்க வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸுடைய நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஜியோவுடைய ஏர் ஃபைபர் அல்லது ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. 1 டேக்குள்ளே இன்ஸ்டாலேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்லேயே இந்த ரவுட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்ஸுக்கு மேலேயே சூப்பராக அழகாக போட்டிருக்காங்க.
தேவைப்பட்டால் படித்து தெரிஞ்சுக்கலாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ரவுட்ரு எல்லாமே பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ரவுட்ரு கொடுத்துருக்காங்க. ரவுட்டருக்கு தேவையான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் கேபிளும் அடிஷ்னலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாக ஜியோவோட ஏர் ஃபைபர் தான் என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய ஆஃபீஸுக்கும் ஜியோவுடைய ஏர் ஃபைபர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வாங்கி கிட்டத்தட்ட 4 இயர் இல்லைனா 5 இயர் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதே 30 mbps ஸ்பீடை வச்சு தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கே 30 mbps ஸ்பீடு போதுன்னா நீங்கள் சும்மா வீட்டில் டிவி பார்க்க போகிறீங்க, கொஞ்ச நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 mbpsக்கே போயிருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் அதிகமாக அமௌண்ட்டை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லி என்னுடைய சேனல் தரப்புலேருந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த மோடமுக்கு ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டர் முழுக்க ஒரு இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜெக்டர்னால் நம்ம மோடம்லேருந்து நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பவரை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டனா எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பவர் சப்ளை ஜாஸ்தியாக வருது அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட்டுப்படுத்தும். இந்த மோடம் அதுக்கப்புறம் ஆண்டனாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் காப்பாற்றிடும். அதனால தான் இந்த பவர் அடாப்டர் நல்ல ஒரு குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது தாங்க மோடம். ஸோ மோடம் வந்து பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்இடி பல்ப் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எல்இடி பல்ப் வந்து க்ரீன் கலரில் சாலிடாக எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்நெட் தடை இல்லாமல் வருதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் கிடைக்கலன்னு சொல்லி அர்த்தங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க. பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ லேண்ட் போர்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் லேப்டாப் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிவிக்கு நேரடியாக நீங்கள் வந்து இன்டர்நெட் கொடுத்துக்கலாங்க. ஸோ அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக இருக்கலாமுங்க. அது பக்கத்தில் சின்ன ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரீசெட் பட்டனு. ஸோ மோடமை பொறுத்தளவுக்கு குறைய சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மள நிறைய பேர் மைஜியோ அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி அதில் நேரடியாக போய் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, டெக்னீஷியன்ஸ் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் கேன்சல்ட் ஆகிருக்கும், அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகிருக்காது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மை ஜியோ ஸ்டோர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோருக்கு போய்ட்டு நேரடியாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி இல்லை, எனக்கு பக்கத்தில் ஸ்டோர் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு நேரடியாக கால் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே பக்காவாக நம்ம புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரே நாளில் உங்களுக்கு மாட்டியும் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.